வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு முக்கியமான அதே சமயம் ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு புத்தகத்தை பத்தி ஆழமா பார்க்க போறோம். ஜோஸ் ஷில்வா எழுதின தி ஷில்வா மைண்ட் கண்ட்ரோல் மெத்தட். இந்த புத்தகம் நம்ம மனசோட சில ஆழமான நிலைகள், அதாவது ஆல்பா தீட்டா மாதிரி நிலைகளை பயன்படுத்தி நம்ம கிரியேட்டிவிட்டி, மெமரி பவர், ஏன் நம்ம உடல் நலத்துக்கு கூட இம்ப்ரூவ் பண்ண முடியும்னு சொல்லுது. நம்மகிட்ட இந்த புத்தகத்தோட முக்கியமான சில பகுதிகள், சில அத்தியாயங்கள், அதுல சொல்லப்பட்ட சான்றுகள் எல்லாம் இருக்கு. இதை வச்சு இந்த புத்தகத்தோட முக்கிய ஐடியாஸ் என்ன, அதுல இருக்கிற பயிற்சிகள் என்னென்ன அப்படிங்கறத உங்களுக்கு சிம்பிளா புரிய வைக்க ட்ரை பண்றோம். ஆமா, இதோட சாராம்சத்தை உங்களுக்கு கொண்டு சேர்க்கணும், அதுதான் நோக்கம். சரி, அப்போ ஆரம்பிக்கலாமா? இந்த புத்தகம் சொல்ற உலகத்துக்குள்ள கொஞ்சம் ஆழமா போய் பார்க்கலாம். முதல்ல இந்த மனக்கட்டுப்பாடு, அதாவது மைண்ட் கண்ட்ரோல் அப்படிங்கிற வார்த்தையே கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குல்ல. இது என்ன, மத்தவங்கள கண்ட்ரோல் பண்றதா? இல்ல நிச்சயமா இல்ல. சில்வாவை பொறுத்த வரைக்கும் இது முழுக்க முழுக்க சுய கட்டுப்பாடு, செல்ஃப் கண்ட்ரோல். ஓ, சரி சரி. அதாவது உங்க மனசோட திறமைகளை, குறிப்பா அதோட ஆழமான பகுதிகளை நீங்க முழுசா பயன்படுத்துறது எப்படின்னு சொல்றது. ஓகே. நாம முழிச்சிட்டு இருக்கும்போது நம்ம மூளை பெரும்பாலும் பீட்டா அலைவரிசையில இயங்கும். ஆனா கொஞ்சம் ரிலாக்ஸ்டா தியான நிலையில இருக்கும்போது ஆல்பா அலைவரிசைக்கு மாறும். ம். இந்த சில்வா முறை நாம இந்த ஆல்பா நிலையிலேயே விழிப்போடு இருந்து அந்த நிலையை நம்ம அன்றாட பிரச்சனைகளை சரி செய்ய எப்படி யூஸ் பண்றதுன்னு கத்துக் கொடுக்குது. அதான் அவர் செயல்மிகு தியானம், அதாவது டைனாமிக் மெடிடேஷன்னு சொல்றாரு. இந்த முறையை உருவாக்குன ஜோஸ் ஷில்வா பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். அவரோட பின்னணி என்ன? அவர் ஒரு சயின்டிஸ்டா? அதுதான் இதுல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். அவர் முறையா ஸ்கூலுக்கு போனவர் கிடையாது. ரேடியோ ரிப்பேர் பண்ற தொழில்ல இருந்திருக்காரு. அப்படியா? ஆமா. அப்புறம் செகண்ட் வேர்ல்ட் வார் டைம்ல ஆர்மி சைக்கியாட்ரிஸ்ட் கேட்ட சில கேள்விகள் அவரை மனுஷ மனசோட திறன்கள் பத்தி ரொம்ப ஆழமா யோசிக்க வச்சிருக்கு. போர் முடிஞ்ச பிறகும் அவரோட குழந்தைங்களோட படிப்புக்காக ஹிப்னோசிஸ் ட்ரை பண்ணும்போது தான் நாம நினைக்கிறத விட ஆழமான மனநிலைகள்ல கூட விழிப்போட இயங்க முடியும்னு கண்டுபிடிச்சிருக்கார் போல. ஆமா. அதுல முக்கியமா அவரோட பொண்ணு அவரு கேட்காத சில கேள்விகளுக்கு பதில் சொன்னப்போ. ஓ. அப்பதான் இந்த இஎஸ்பி, அதாவது டெலபதி மாதிரி விஷயங்கள் கற்பனை இல்ல, அது உண்மையிலேயே பயிற்சி கொடுத்து வளர்க்க முடியும்னு உணர்ந்திருக்காரு. இதுதான் பெரிய திருப்புமுனையா இருந்திருக்கு போல. ஆமா. இதுக்கப்புறம் பல வருஷம் குழந்தைங்கள வச்சு நிறைய பரிசோதனைகள் செஞ்சு ஒரு சில மணி நேர பயிற்சியில ஆல்பா நிலைக்கு போகவும் இஎஸ்பி திறன்களை வளர்க்கவும் ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் முறையை உருவாக்குனாரு. ஓஹோ. அவரோட முக்கியமான கான்ட்ரிபியூஷன் என்னன்னா, இந்த ஆழமான மனநிலைகளை சும்மா ரிலாக்ஸ் பண்றதுக்கு மட்டும் இல்லாம பிரச்சனைகளை தீர்க்கிற ஒரு கருவியா மாத்துனதுதான். இன்னொன்னு, இஎஸ்பிய அமானுஷ்யங்கிற லெவல்ல இருந்து பயிற்சி செஞ்சா யாருக்கும் வரக்கூடிய ஒரு மனத்திறன் அப்படிங்கிற நிலைக்கு கொண்டு வந்தது. அப்போ அந்த ஆல்பா நிலைக்கு போறது எப்படிங்கிறது தான் முதல் படியா? ஆமா, அதுதான் பேஸ். புத்தகம் ரொம்ப சிம்பிளான ஒரு வழி சொல்லுது. காலையில எழுந்ததும் கண்ணை மூடிட்டு கண் இமைகளுக்கு பின்னால கொஞ்சம் மேல பாத்துக்கிட்டு ஒரு 20 டிகிரி கோணத்துல மெதுவா 100லிருந்து 1 வரைக்கும் பின்னோக்கி எண்ணணும். 100லிருந்து 1 வரைக்குமா? ஆமா. தொடர்ந்து பிராக்டிஸ் பண்ணும்போது கொஞ்ச நாள்ல 5லிருந்து 1 வரைக்கும் எண்ணினாலே போதும், ஈஸியா ஆல்பா நிலைக்கு போயிடலான்னு புத்தகம் சொல்லுது. சரி, அப்புறம் தியானத்திலிருந்து வெளியே வர்றதுக்கு? அதுக்கு 1லிருந்து 5 வரைக்கும் எண்ணிட்டு, நான் முழுசா முழிச்சிட்டேன், முன்ன விட நல்லா ஃபீல் பண்றேன் அப்படின்னு மனசுக்குள்ள சொல்லிட்டு எந்திரிக்கணும். இந்த ஆல்பா நிலையில என்ன செய்யணும்? சும்மா அமைதியா இருந்தா போதுமா? இல்ல, அங்கதான் முக்கியமான சில டூல்ஸ் வருது. ஒன்னு மனத்திரை, அதாவது மென்டல் ஸ்கிரீன். மென்டல் ஸ்கிரீன்? ஆமா. உங்க மனக்கண்ல ஒரு பெரிய ஸ்கிரீனை கற்பனை பண்ணி அதுல பொருட்களை ரொம்ப தெளிவா 3Dல கலரோட பார்க்க பழகணும். இது கற்பனை திறனையும் கான்சென்ட்ரேஷனையும் அதிகப்படுத்தும். ஓகே. ஆல்பா நிலையில இருக்கிறதுனாலேயே மனசுல இருக்கிற நெகட்டிவ் எண்ணங்கள், கோபம், கில்ட் ஃபீலிங் இதெல்லாம் குறையும்னு, உடம்போட நேச்சுரல் ஹீலிங் பவர் தூண்டப்படும்னு புத்தகம் சொல்லுது. சரி,
பிரச்சனைகளை தீர்க்க இந்த ஆல்பா நிலை எப்படி உதவும்? அதுக்கு தான் அந்த செயல்மிகு தியானம் டெக்னிக். ஆல்பா நிலைக்கு போனதும் உங்க மனத்திரையில முதல்ல நீங்க தீர்க்க நினைக்கிற பிரச்சனைய தெளிவா கொண்டு வரணும். சரி. அப்புறம் அத மெதுவா வலது பக்கம் தள்ளி விட்டுட்டு நீங்க விரும்புற தீர்வையோ இல்ல நடக்கணும்னு ஆசைப்படுற நல்ல விஷயத்தையோ இடது பக்கத்துல இருந்து கொண்டு வரணும். இடது பக்கத்துல இருந்து. ஆமா, அந்த தீர்வு நடந்துட்டு இருக்கிற மாதிரி ரொம்ப தெளிவா எல்லா உணர்வுகளோடையும் கற்பனை செய்யணும். கடைசியா அந்த தீர்வு கிடைச்சிருச்சு, ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க அப்படிங்கிற நிலைய இடது பக்கத்துல இருந்து கொண்டு வந்து அது ஏற்கனவே நடந்து முடிஞ்ச மாதிரி முழுசா அனுபவிக்கணும். ஓ, அப்போ ப்ராப்ளம் வலது பக்கம், சொல்யூஷன் இடது பக்கம் வந்து அது நடந்துடுச்சுன்னு ஃபீல் பண்ணணும். இது கேட்கவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கே. இதுக்கு ஏதாவது ரூல்ஸ் இருக்கா? ஆமா, 4 முக்கியமான ரூல்ஸ் சில்வா சொல்றாரு. 1, அந்த விஷயம் நடக்கணும்னு நீங்க உண்மையாவே ஆசைப்படணும். சரி. 2, அது நடக்க முடியும்னு நீங்க நம்பணும். 3, அது நடக்கும்னு எதிர்பார்க்கணும். 4, இதனால யாருக்கும் எந்த கெடுதலும் வராதுன்னு உறுதியா இருக்கணும். 4வது ரொம்ப முக்கியம். ஆமா, சில்வா என்ன நம்பினார்னா ஆழமான மனநிலையில எதிர்காலம் இடது பக்கமாவும் கடந்த காலம் வலது பக்கமாகவும் நமக்கு தோணும்னு. அதனாலதான் இந்த டைரக்ஷன்ஸ். சரி சரி. இப்போ மெமரி பத்தி சொல்லுங்க. நினைவாற்றலுக்கும் அந்த ஆல்பா நிலைக்கும் என்ன சம்பந்தம்? நிச்சயமா இருக்கு. அதுக்கு சில்வா 3 விரல் நுட்பம் அப்படின்னு ஒன்னு சொல்றாரு. 3 fingers டெக்னிக். அது என்னது? ரொம்ப சிம்பிள். உங்க கட்டை விரல், ஆள்காட்டி விரல், நடுவிரல், இந்த 3 விரலோட நுனியையும் ஒன்னா சேர்க்கறது தான். சரி. ஆல்பா நிலையில இருக்கும்பொழுது நான் எப்பெல்லாம் இந்த மாதிரி 3 விரலை ஒன்னா சேர்க்கிறோனோ அப்பெல்லாம் உடனே இந்த மனநிலைக்கு வந்து மறந்த விஷயத்தை ஞாபகப்படுத்திக்க முடியும் அப்படின்னு மனசுக்குள்ள திரும்ப திரும்ப சொல்லி ப்ரோக்ராம் பண்ணிக்கணும். ஓ, அப்ப நார்மலா இருக்கும்பொழுது எதையாவது மறந்தா இந்த 3 விரலை சேர்த்தா போதுமா? ஆல்பா நிலைக்கு போய் ஞாபகம் வந்துருமா? ஆமா, அதுதான் கான்செப்ட். எக்ஸாம் எழுதுற ஸ்டூடெண்ட்ஸ், குறிப்புகளை ஞாபகம் வச்சுக்க வேண்டியவங்க, இவங்களுக்கெல்லாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சூப்பர். இதே மாதிரி வேக கற்றல்னு ஒரு டெக்னிக்கும் சொல்றாரு. ஸ்பீட் லேர்னிங். கத்துக்க வேண்டிய விஷயத்த முதல்ல நார்மல் ஸ்டேட்ல பீட்டா ரெக்கார்ட் பண்ணிட்டு அப்புறம் ஆல்பா நிலைக்கு போய் கேட்கணும். இது தகவல்களை ரொம்ப ஆழமா நல்ல புரிதலோட பதிய வைக்கும்னு சொல்றாரு. கனவுகளை கண்ட்ரோல் பண்றத பத்தியும் புத்தகம் பேசுது. ட்ரீம் கண்ட்ரோல். ஆமா, அதுவும் ஒரு முக்கியமான பகுதி. இதுக்கு 3 ஸ்டெப் சொல்றாங்க. முதல்ல கனவுகளை ஞாபகம் வச்சுக்க பழகணும். சரி. 2வது, ஒரு குறிப்பிட்ட பிரச்சனைக்கு தீர்வு சொல்ற மாதிரி கனவு வரணும்னு ஆல்பா நிலையில உங்களை நீங்களே ப்ரோக்ராம் பண்ணிக்கணும். இந்த பிரச்சனைக்கு தீர்வு சொல்ற கனவு எனக்கு வரும், அதை நான் ஞாபகம் வச்சுப்பேன், புரிஞ்சுக்குவேன் அப்படின்னு. ஓகே. 3வதா, அப்படி வர்ற கனவை எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு உங்க இன்ட்யூஷனை நம்பணும். தூக்கங்கிறது நம்ம ஆழ் மனசோட இல்லனா ஒரு உயர் அறிவுன்னு சொல்றாரே, அதோட கனெக்ட் ஆகிறதுக்கு ஒரு நல்ல டைம்னு சில்வா நிமிக்கிறாரு. வார்த்தைகளோட சக்தி பத்தி என்ன சொல்றாங்க? பவர் ஆஃப் வேர்ட்ஸ். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு எலுமிச்சம்பழத்தை நினைச்சாலே வாயில எச்சில் ஊறுதில்ல? ஆமாமா. அதே மாதிரி நம்ம மனசு நாம சொல்றதையும் கற்பனை பண்றதையும் நிஜம்னு எடுத்துக்கிட்டு ரியாக்ட் பண்ணும். அதனால வலிக்குது, முடியல, இந்த மாதிரி நெகட்டிவ் வார்த்தைகளை தவிர்க்கணும். அதுக்கு பதிலா எமிலி கூவையோட வாக்கியம் இருக்குல்ல, நாளுக்கு நாள் எல்லா வகையிலும் நான் மேலும் மேலும் சிறப்பாகி வருகிறேன், அத சில்வா கொஞ்சம் மாத்தி ஒவ்வொரு நாளும் எல்லா வகையிலும் நான் சிறப்பாக சிறப்பாக மேலும் சிறப்பாகி வருகிறேன் அப்படின்னு சொல்றாரு. இந்த மாதிரி பாசிட்டிவ் வாக்கியங்களை குறிப்பா ஆல்பா நிலையில திரும்ப திரும்ப சொல்றதுக்கு பெரிய பவர் இருக்குன்னு சொல்றாரு. பழக்க வழக்கங்களை மாத்துறத பத்தி, கற்பனையோட சக்தி பத்தி என்ன சொல்றாங்க? ஆமா, வில் பவரை விட இமேஜினேஷன் தான் பவர்ஃபுல்னு கூவையும் சில்வாவும் நம்புறாங்க. ஒரு கெட்ட பழக்கத்தை, சிகரெட் பிடிக்கிறது, அதிகமா சாப்பிட்றத விடணும்னா முதல்ல அந்த பழக்கத்தை விட்டா நமக்கு என்னென்ன நல்லது நடக்கும்னு ஆல்பா நிலையில தெளிவா கற்பனை பண்ணணும். நல்லத கற்பனை பண்ணணுமா? ஆமா, நீங்க எப்படி ஆரோக்கியமா அந்த பழக்கம் இல்லாம இருக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ அந்த நிலைய மனத்திரையில இடது பக்கத்துல இருந்து கொண்டு வந்து அதை முழுசா ஃபீல் பண்ணணும். அப்புறம் அந்த பழைய பழக்கம் உங்களுக்கு தேவையில்லைன்னு மனசுக்குள்ள உறுதியா சொல்லிக்கணும். அந்த மாற்றத்தால வர நன்மைகள் மேல கவனம் வைக்கிறது தான் முக்கியம். சரி சரி. உடல் நலத்தை இம்ப்ரூவ் பண்றதுக்கும் இது ஹெல்ப் பண்ணுமா? சுய குணப்படுத்தல் சாத்தியமா? சில்வா அத உறுதியா நம்பினார். மைண்ட் பாடி கனெக்ஷன் ரொம்ப ஸ்ட்ராங்கானது. ஆல்பா நிலைக்கு போய் முதல்ல மனசளவுல அன்பாவும் மன்னிக்கிற தன்மையோடும் மாறணும்.
அப்புறம் நோய மனத்திரையில கொஞ்ச நேரம் பார்த்து அத உடனே அழிச்சிட்டு நீங்க ஏற்கனவே முழு ஆரோக்கியத்தோட இருக்கிற மாதிரி முழுசா கற்பனை பண்ணி அனுபவிக்கணும். இதுதான் அடிப்படை ஸ்டெப். இது உடம்போட நேச்சுரல் ஹீலிங் பவரை தூண்டுமா? அதுதான் கான்செப்ட். டாக்டர் கார்ல் சீமாண்டான் மாதிரி டாக்டர்ஸ் கூட கேன்சர் ட்ரீட்மெண்ட்ல நோயாளிகளோட மனப்பான்மையும் இந்த மாதிரி மென்டல் இமேஜரி டெக்னிக்ஸும் நல்ல ரிசல்ட்ஸ் கொடுத்தத பார்த்திருக்காங்க. சரி, இப்போ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பகுதிக்கு வருவோம். ESP, அதாவது தொலை உணர்தல். இத சில்வா எப்படி எக்ஸ்பிளைன் பண்றாரு? சில்வா ESP-ய கொஞ்சம் வித்தியாசமா சொல்றாரு. எஃபெக்டிவ் சென்சரி ப்ரொஜெக்ஷன், அதாவது நம்ம உணர்வுகளை திறமையா வெளியில ப்ரொஜெக்ட் பண்றது. இது சும்மா கற்பனை இல்ல, பிராக்டிஸ் பண்ணா வளர்த்துக்கக்கூடிய ஒரு ஸ்கில்னு அவர் சொல்றாரு. எப்படி பிராக்டிஸ் பண்றது? பேசிக்கா உங்க கான்ஷியஸ்னஸ உங்க உடம்ப விட்டு வெளியில அனுப்பி வேற இடங்கள், பொருட்கள், ஏன் மத்த மனுஷங்களுக்குள்ள கூட போய் அங்க இருக்கிற தகவல்களை தெரிஞ்சுக்கிறது. இதுக்கு சில மென்டல் டூல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ண சொல்றாரு. லேபரேட்டரி, கவுன்சிலர்ஸ் மாதிரி. ஆமா, மனசுக்குள்ளேயே ஒரு லேப் மாதிரி செட் பண்ணிக்கிட்டு அதுல நமக்கு உதவுவதற்கு கவுன்சிலர்ஸ், இவங்க நிஜமானவங்களா இருக்கலாம், இல்ல கற்பனை கதாபாத்திரங்களா கூட இருக்கலாம், உருவாக்கிக்க சொல்றாரு. இது ஒரு சிஸ்டமேட்டிக்கா ESP-ய யூஸ் பண்ண ஹெல்ப் பண்ணும். ஓகே. இதுல கேஸ் ஒர்க்கிங்னு ஒரு முறை சொல்றாரு. ஒருத்தர் சைக்கோரியன்டாலஜிஸ்ட் ஒரு நபரோட பேரு, வயசு, இருக்கிற இடம் மாதிரி பேசிக் டீடைல்ஸ் கொடுப்பாரு. இன்னொருத்தர் சைக்கிக் ஆபரேட்டர் ஆல்பா நிலைக்கு போய் அந்த நபரை மனசால ஸ்கேன் பண்ணி அவரோட உடல்நிலை பத்தியோ இல்ல பிரச்சனைய பத்தியோ தகவல்களை சொல்லுவாரு. இது சும்மா ஒருத்தர் நினைக்கிறது இன்னொருத்தர் சொல்ற மாதிரி இல்லையா? தாட் டிரான்ஸ்ஃபரன்ஸ் மாதிரி. சில்வா இது அதை விட அதிகம்னு சொல்றாரு. ஏன்னா சில சமயம் அந்த சைக்கிக் ஆபரேட்டர் சொல்ற விஷயம் அந்த சைக்கோஆன்ஸ்டியாலஜிஸ்டுக்கே தெரிஞ்சிருக்காது. ஏன் அந்த நோயாளிக்கே கூட அது ஞாபகம் இல்லாம இருக்கலாம்னு புத்தகம் சொல்லுது. அப்படியா? ஆமா, ஆரம்பத்துல இதெல்லாம் சும்மா கற்பனை மாதிரி தோணலாம். ஆனா பிராக்டிஸ் பண்ண பண்ண உங்க இன்ட்யூஷனை நம்ப ஆரம்பிச்சா இந்த திறன் டெவலப் ஆகும்னு சில்வா நம்புறாரு. இந்த பிராக்டிஸ தனியா பண்றதோட குரூப்பா சேர்ந்து பண்றதுக்கும் புத்தகம் என்கரேஜ் பண்ணுதா? ஆமா, கண்டிப்பா. குறிப்பா இந்த ESP-க்கும் மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ற ஹீலிங் பிராக்டிஸுக்கும் குரூப்பா பண்றது நல்லதுன்னு சொல்றாங்க. ஒரே மாதிரி இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க ஒன்னா சேர்ந்து அந்த கேஸ் ஒர்க்கிங் முறையை ஃபாலோ பண்ணலாம். மத்தவங்களுக்கு ஹீல் பண்ண எப்படி கற்பனை பண்ணணும்? அதுவும் அதே மாதிரி தான். ஆல்ஃபா நிலைக்கு போய் யாருக்கு உதவி தேவையோ அவங்கள நினைச்சு அவங்களோட பிரச்சனைய வலது பக்கம் தள்ளி முழு ஆரோக்கியத்தை இடது பக்கத்துல இருந்து கொண்டு வந்து அது இப்போவே நிஜமாயிடுச்சுன்னு ஃபீல் பண்ணணும். குரூப்பா செய்யும்போது ஈகோ இல்லாம பொறுமையா இன்ட்யூஷனை நம்பி செய்யணும். ஓவராலா இந்த புத்தகத்தோட அடிப்படை பிலாசபி என்ன? இதோட இம்பாக்ட் எப்படி இருந்திருக்கு? பிரபஞ்சம் முழுக்க எனர்ஜி தான். நம்ம மனசுக்கு பொருட்களையும் நிகழ்வுகளையும் பாதிக்கிற சக்தி இருக்கு. நமக்குள்ள ஒரு ஹையர் இன்டெலிஜென்ஸ் இருக்கு. இதெல்லாம் தான் சில்வாவோட சில முக்கியமான நம்பிக்கைகள். இந்த பயிற்சிகளால செல்ஃப் எஸ்டீம் அதிகமாகுது, படிக்கிறதுல இம்ப்ரூவ்மெண்ட், கெட்ட பழக்கங்கள்ல இருந்து வெளியே வர்றது, ஹெல்த் நல்லாருதுன்னு நிறைய பேர் பெனிஃபிட் அடைஞ்சதா சொல்லிருக்காங்க. ஃபேமஸான ஆட்கள், ஸ்போர்ட்ஸ் வீரர்கள், பிசினஸ் மேன்கள்னு பலரும் யூஸ் பண்ணிருக்காங்க. மெடிக்கல் ரீதியா இதோட தாக்கம் எதுவும் ரிசர்ச் பண்ணிருக்காங்களா? ஆமா, டாக்டர் கிளான்சி மெக்கன்சி மாதிரி சைக்காட்ரிஸ்ட் ரொம்ப சீரியஸான மென்டல் ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கிறவங்க கிட்ட கூட இந்த சில்வா மெத்தட் சேஃபானதுனோ அவங்களோட மென்டல் ஹெல்த், ரியாலிட்டி சென்ஸ் இதுல எல்லாம் நல்ல முன்னேற்றம் கொடுத்ததுனோ அவங்களோட ரிசர்ச்ல கண்டுபிடிச்சதா புத்தகம் சொல்லுது. ஓ, அப்படியா? இது நம்ம மூளையோட 2 பக்கத்தையும் பேலன்ஸ் பண்ணி முழு மூளைத்திறனையும் யூஸ் பண்ண வைக்குதுன்னு சில ரிசர்ச்சர்ஸ் நினைக்கிறாங்க. அப்போ சுருக்கமா சொல்லணும்னா, நாம சாதாரணமா யூஸ் பண்ணாத நம்ம மைண்ட் பவரை, குறிப்பா ஆல்ஃபா நிலைய தியானம், இமேஜினேஷன் மாதிரி பயிற்சிகள் மூலமா ஆக்சஸ் பண்ணி நம்ம வாழ்க்கையில பல விஷயங்களை இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும்னு இது புத்தகம் சொல்லுது. இது ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் கைட் மாதிரி. கரெக்ட், சரியா சொன்னீங்க. இது ஒரு டூல் பாக்ஸ் மாதிரி நம்ம கையில இருக்கு. இப்போ கடைசியா உங்களுக்கு ஒரு கேள்வி. இந்த மாதிரி ஆழமான மனத்திறன்களை நாம அணுகும்போது அதோட வர்ற பொறுப்பு என்னவா இருக்கும்? நல்ல கேள்வி. நம்ம தீவிரமான நோக்கத்தால நம்ம ரியாலிட்டியை ஓரளவுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும்னா அதோட விளைவுகள் என்ன? இதெல்லாம் நீங்க எப்படி தகவல்களை பார்க்கறீங்க, பிரச்சனைகளை எப்படி அணுகுறீங்கிறதுல ஒரு புது டைமென்ஷனை கொடுக்கலாம். இத பத்தி நீங்க யோசிச்சு பாருங்க.